2024 கனடா ஒரு நாளைக்கு சுமார் 2.76 மில்லியன் பீப்பாய் கச்சா எண்ணெயை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செஞ்சாங்க. இது அமெரிக்கா கச்சா எண்ணெய் இறக்குமதியில் 60% சொல்லப்படுது. இந்த அளவிற்கு அமெரிக்கா கனடாவை நம்பியிருந்தாங்க. 2024 கனடா ஒரு நாளைக்கு சுமார் 7.1 பில்லியன் கன அடி இயற்கை எரிவாயுவை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செஞ்சாங்க. இது அமெரிக்க எரிவாயு இறக்குமதியில் குறிப்பிடத்தக்க அளவுன்னு சொல்லப்படுது. 2022ஆம் ஆண்டுல கனடா சுமார் 53 டெராவாட் மின்சாரத்தை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செஞ்சாங்க. கணக்குப்படி பார்த்தா மின்சாரம், கச்சா எண்ணெய், இயற்கை எரிவாயுன்னு அனைத்திற்குமே கனடாவையே அமெரிக்கா நம்பியிருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. இப்படிப்பட்ட நிலையில தான் சீனா, வெனிசுலா போன்ற நாடுகளிடம் வேண்டுமானா எரிபொருளை வாங்கிக்கலான்னோ, எங்கள் மீது 25% வரி விதிக்கும் பட்சத்தில் நாங்கள் அமெரிக்காவுக்கு எரிபொருள் வழங்க மாட்டோம்னு கனடா அறிவிச்சிருந்தாங்க. கனடா மீது கூடுதல் வரிகளை விதித்தாலோ, கனடாவை அமெரிக்காவின் 51வது மாகாணமாக மாற்ற அழுத்தம் தந்தாலோ அமெரிக்கா கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும்னு கனடா எச்சரிச்சிருந்தாங்க. அமெரிக்காவுக்கு அனுப்பப்படும் அனைத்து விதமான மின்சாரம், எரிபொருளை நிறுத்துவோம்னு கனடா தெரிவிச்சிருந்தாங்க. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் 4 முக்கியமான நாடுகளை அல்லது வேறு நாட்டின் பகுதிகளை தனது நாட்டுடன் இணைக்க திட்டமிட்டிருந்தாரு. இதற்காக ராணுவ படைகளை களமிறக்கவும் தயார்னு சொல்லியிருந்தாரு. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பனாமா கால்வாய் மற்றும் கிரீன்லாந்தை கையகப்படுத்த வேண்டும்னு, அதோட கனடாவை அமெரிக்காவுடன் இணைக்க வேண்டும்னு அழைப்பு விடுத்திருந்தாரு. இது தொடர்பாக அவர் கடந்த சில நாட்களாகவே பேசி வராரு. இப்படிப்பட்ட நிலையில தான் உடனே இந்த பகுதிகளை அமெரிக்காவுடன் இணைக்க வேண்டும். பனாமா கால்வாய் மற்றும் கிரீன்லாந்து இரண்டுமே அமெரிக்காவுடன் இருக்க வேண்டிய பகுதிகள். இந்த பகுதிகளை அமெரிக்காவிற்கு கொண்டு வரணும், இல்லைன்னா அதற்கான படைகளை கூட அனுப்புவேன்னு சொல்லியிருந்தாரு. தேவைப்பட்டா மொத்த இராணுவத்தையும் கூட அனுப்புவேன்னு சொல்லியிருந்தாரு. ஆனா கனடாவை பொறுத்தவரை அப்படி இல்லை. அவர்களுக்கு பொருளாதார அழுத்தம் தருவேன், மெக்சிகோ அமெரிக்காவின் ஒரு அங்கமா இருக்கணும், செஸ் விளையாடுவது போலதான் இவர்களுக்கும் பொருளாதார தடை உள்ளிட்ட அழுத்தங்களை கொடுப்பேன், அவர்கள் அமெரிக்காவின் புதிய மாகாணங்களாக மாறணும்னு சொல்லியிருக்கிறாரு. கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ ராஜினாமா செய்த நேரம் பார்த்து கனடாவை அமெரிக்காவுடன் இணைக்கும் முயற்சியை மீண்டும் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மேற்கொண்டிருக்கிறாரு. அமெரிக்கா கனடாவில் அரசியல் சிக்கல் நிலை வரும் நிலையில ட்ரம்ப் மீண்டும் இந்த முயற்சியில் இறங்கியிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.